அக்டோபர் 2014ஆம் ஆண்டு, அதாவது பிரதமராக பதவியேற்ற சில மாதங்களிலேயே நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வராரு பிரதமர் மோடி. சான்சத் ஆதர்ஷ் கிராம யோஜனா அப்படின்ற இந்த திட்டத்தின்படி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 அவைகள், மக்களவை, மாநிலங்களவை அப்படின்ற இந்த 2 அவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அதை முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த திட்டம். அதன்படி பிரதமர் மோடி தன்னுடைய சொந்த தொகுதியான வாரணாசி தொகுதியில 8 கிராமங்களை தத்தெடுத்தார். ஆனால் இன்றைக்கு அந்த 8 கிராமங்கள், வாரணாசி தொகுதி முழுக்க சுத்தமான கழிவறை கூட இல்லை அப்படின்றது வாரணாசி தொகுதிக்கு போய் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரியும். மோடி நேரடியாக கொண்டு வந்த இந்த திட்டத்தில், அதுவும் அவர் தத்தெடுத்த கிராமங்களுக்கே இந்த நிலைமைன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்காக அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு நமக்கு சந்தேகம் வர்றது ஒரு இயல்பான விஷயம் தானே. ஸோ 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்காக பாஜக என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அதில் என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க போவதற்காக தான் இந்த காணொலி. 45 பக்கங்கள், 17 தலைப்புகள், கிட்டத்தட்ட 100 சப்டைட்டில்ஸ் கொண்ட ஒரு தேர்தல் அறிக்கை. இதை 2022, அதாவது இந்தியாவினுடைய 75வது சுதந்திர தினத்துக்குள்ள இதை நிறைவேற்றணும் அப்படின்னு பல டாஸ்கோட 2019 தேர்தல் அறிக்கையை பாஜக அரசு வெளியிட்டது. நேஷன் ஃபர்ஸ்ட்னு பாதுகாப்பு துறையில தொடங்கின இந்த தேர்தல் அறிக்கையில வெளியுறவுத்துறை வரைக்கும் பல திட்டங்கள் இருந்துச்சு. அந்த திட்டங்களுடைய நிலைமை என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஜீரோ டாலரன்ஸ் அப்ரோச் டு டெரரிசம், தேச பாதுகாப்பு, இராணுவ வீரர்களின் நலன், தீவிரவாத ஊடுருவலை தடுத்தல், கோஸ்டல் சேஃப்டி, குடியுரிமை திருத்த சட்டம், இடதுசாரி தீவிரவாதத்தை எதிர்த்தல், காஷ்மீர் சிறப்பு சட்ட நீக்கம்னு 8 முக்கிய அம்சங்கள் பாதுகாப்புத்துறை சார்ந்து இந்த தேர்தல் அறிக்கையில 2019 பாஜக அரசு வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றிருந்துச்சு. இதுல ஜீரோ டாலரன்ஸ் அப்ரோச் டு டெரரிசம் அப்படின்ற திட்டத்துல முதல் படியா UAPA அப்படின்ற ஊப்பா சட்டம்னு சொல்லுவோம், அந்த சட்டத்துல திருத்தத்தை கொண்டு வந்துச்சு மோடி அரசு. ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் விசாரணையே இல்லாமல் சிறை கைதிகளாக இருக்கக்கூடிய 97.2% பேர் இறுதியில் நிரபராதிகளாக விடுதலை ஆகிறாங்க அப்படின்றத ஆய்வு முடிவுகள் சொல்லுது. இது மட்டுமல்ல, மோடி 2வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு, அதாவது கொரோனா ஊரடங்கு காலம் 2020 அந்த சமயம்ல, அந்த ஊரடங்கு காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இந்தியாவில் 679 தீவிரவாத தொடர்புடைய தாக்குதல்கள் நடந்திருப்பதாகவும், அதுல கிட்டத்தட்ட 567 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நான் சொல்லல, டேட்டா சொல்லுது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, தீவிரவாத செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணிச்சு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய புலனாய்வு அமைப்பான NIA-உடைய கன்விக்ஷன் ரேட் 94.7 உயர்ந்திருக்கு. ஸோ கோவை கார் குண்டுவெடிப்பு, பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு, இதெல்லாம் பார்க்குறப்போ ஜீரோ டாலரன்ஸ் அப்ரோச் டு டெரரிசம் அப்படின்றது இன்னும் ஜீரோல தான் இருக்கோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது. அடுத்ததா, தேச பாதுகாப்புல நல்ல நவீன ஆயுதங்களை கொண்டு இந்திய ராணுவத்தை வலுப்படுத்தணும், அந்த நவீன ஆயுதங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கணும் அப்படின்னு 2 தேர்தல் வாக்குறுதிகளை பாஜக 2019 சொன்னாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தா, 2023 டேட்டா படி கடந்த 5 ஆண்டுகளில் $24 பில்லியன் வெளிநாட்டு ஆயுதங்கள் வாங்குறதுக்காக பயன்படுத்தி இருக்குது பாஜக அரசு. ரஷ்யா, அமெரிக்கா, இஸ்ரேல்னு எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலும் அந்த நாட்டில் டாப் பையராக இருக்கிறது இந்தியா தான். ஆனால் அடுத்த 5 வருடங்களில் இந்த நிலைமை மிகப்பெரிய அளவில் மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, குஜராத்தினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர் அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனத்தை யூபியினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் திறந்து வச்சிருக்காரு. அடுத்த 10 வருடங்களில் இந்த நிறுவனம் 300 பில்லியன் எக்கானமி அளவுக்கு வளரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே அதானி நிறுவனத்துக்கு முறைகேடாக திட்டங்கள் ஒதுக்கப்படுறதா ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இது ஒரு கூடுதல் செய்தி. இதில் இன்னும் ஒரு முக்கியமான 3 பாயிண்ட் இருக்கு. ராணுவ வீரர்களுடைய நலன் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த மோடி அக்னிபாத் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வர்றாரு. இதன் மூலம் ராணுவத்தில் நான் போய் சேரணும் அப்படின்ற பல இளைஞர்களுடைய கனவுக்கு மூட்டை கட்டிட்டாரு மோடி அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நாடு முழுக்க பரவுச்சு. செலவை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்த இந்த அக்னிபாத் திட்டத்தினால 4 வருடங்களுக்கு பிறகு அந்த ராணுவ வீரர்கள் என்னவாவாங்க அப்படின்ற கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை. இந்த திட்டத்துக்கு எதிராக நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்துச்சு, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதற்கும் எந்த பலனும் இல்லை. இது ஒரு புறம் இருக்க, எங்களுக்கு நல்ல சாப்பாடாவது போடுங்க அப்படின்னு ராணுவ வீரர்கள் கிடைச்ச சாப்பாடை சாப்பிட்றது, உப்பு தொட்டு சாப்பிட்ற காணொலிகள்லாம் இன்னைக்கும் இணையதளத்தில் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கும் அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது.
நேஷன் ஃபர்ஸ்ட்ல பாஜக சொன்ன மாதிரியே கொண்டு வந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது, ரெண்டாவது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கக்கூடிய சட்டப்பிரிவான 370 நீக்கியது. இந்த ரெண்டு விஷயமே நாடு முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. குறிப்பாக சிஏவுக்கு எதிராக பல மாதங்களாக நடந்த போராட்டத்தை பாஜக பிரமுகர்கள் பேசின வெறுப்பு பேச்சின் காரணமாக வன்முறையாக மாற்றப்பட்டு அந்த போராட்டம் ஒடுக்கப்பட்டது. அதோட கொரோனா ஊரடங்கு வந்ததுனால இந்த போராட்டங்கள் எல்லாம் நீர்த்து போச்சு. இன்னொரு பக்கம் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து பறிக்கப்பட்டதுக்கு அந்த மக்களை போராட கூட விடலை. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டாங்க. அந்த மாநிலத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல், மற்ற மாநிலங்களுக்கு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக இணையதள வசதி முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. அந்த மாநிலம் முழுக்க ஐசோலேட் பண்ணப்பட்டது. நிறையா உண்மை அறிவு குழுவை சேர்ந்த ஒரு சிலர்கள் மட்டும்தான் போயிட்டு வந்து அங்கே என்ன நிலவரம் அப்படின்றத வெளியில் சொன்னாங்க, ஆனி ராஜா போன்றவர்கள்லாம். அடுத்ததாக விவசாயத்துறை. தேச பாதுகாப்புக்கு பிறகு பாஜகனுடைய முழு கவனம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா விவசாயிகள் மேலே தான் இருந்துச்சு. விவசாயிகளை எப்படி மேம்படுத்தலாம், அவர்களுடைய வருமானத்தை எப்படி இரட்டிப்பாக்கலாம் அப்படின்னு தன்னுடைய தேர்தல் அறிக்கைகள்லாம் சொல்லியிருந்தாங்க 2019. ஆனால் தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த பாஜக அரசு விவசாயிகளை எப்படி கையாண்டது, எப்படி அணுகியது அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விவசாய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாத கணக்கில் போராடிய விவசாயிகளுடைய அந்த போராட்டம் மோடி அரசை பின்வாங்க வச்சது. ஆனால் அந்த மோடி அரசை பின்வாங்க வைக்கிறதற்காக அவர்கள் கொடுத்த விலை 600 விவசாயிகளுடைய உயிர். அந்த இறந்து போன விவசாயிகளுடைய குடும்பத்திற்கு ஒரு இழப்பீடு தொகை கொடுங்க, இன்னும் சில கோரிக்கைகள்லாம் வச்சு விவசாயிகள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த விவசாயிகளை எல்லாருமே டெல்லிக்குள்ளே அலோவ் பண்ணாமல் எல்லையிலேயே தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க பாஜக அரசு. அடுத்ததாக பொருளாதாரம். இந்தியாவை உலகத்தில் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற்றணும், $5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை கொண்டுட்டு வரணும், இதுதான் மோடி அரசனுடைய கனவு அப்படின்னு 2019 தேர்தல் அறிக்கையில் பாஜக சொன்னாங்க. இந்தியாவை 2025க்குள்ள $5 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவோம் அப்படின்னு மோடி சொன்னார். ஆனால் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரகுராம் ராஜன் போன்ற பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. காரணம் 2023 கணக்கின்படி கடந்த 4 வருடங்களில் ஒவ்வொரு ஆண்டுக்கு 4% தான் பொருளாதாரம் உயருது. மேக்ஸிமம் இது 6 வரைக்கும் போகலாமே தவிர $5 ட்ரில்லியன் எக்கானமிக்கெல்லாம் போக வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் பொருளாதார அறிஞர்களுடைய கருத்தாக இருக்குது. நாட்டை முன்னேற்றம்ன்ற பேரில் பல வரிகளை கொண்டு வந்திருக்கு பாஜக அரசு. இதில் பத்தாக்குறைக்கு கொரோனா ஊரடங்கு காலம் வேறு. இவங்க கொண்டு வந்த வரி ஒரு புறம், கொரோனா ஊரடங்கு இன்னொரு புறம் அப்படின்னு பல சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு மூடு விழா நடத்தியிருக்கு பாஜக அரசு. ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை ஊக்குவிக்க அடமானம் இல்லாமல் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தருவோம், பினாமி சொத்துகள், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய முறைகேடான பணங்கள் இவற்றெல்லாம் நாங்கள் முடக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடந்த ஆண்டோட ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டோட முதல் காலாண்டோட ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் 51% படுத்துருச்சு. அப்புறம் இந்த பினாமி ப்ராப்பர்ட்டி, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பண பரிவர்த்தனை, இந்த விவகாரத்துலலாம் பிஎம்எல்ஏவை எதிர்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்துகிறதா உச்சநீதிமன்றமே அடிக்கடி பாஜக அரசின் மீது விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க. அடுத்த 5 வருடங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 50 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை கொண்டுட்டு வருவோம்னு இதே பொருளாதார பிரிவில் சொல்லியிருந்தாங்க தேர்தல் அறிக்கையில். ஆனால் இதுவரைக்கும் 17 நகரங்களில் மட்டும்தான் மெட்ரோ ரயில் அமைச்சிருக்கிறாங்க. 50 சொன்னாங்க, 17 செஞ்சுருக்கிறாங்க. பாதிக்கு பாதி கூட இன்னும் செஞ்சு முடிக்கல. இதே பிரிவில் ஸ்வச் பாரத்தை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே மோடி தத்தெடுத்த கிராமத்தினுடைய நிலைமையே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும் இந்த ஸ்வச் பாரத் திட்டம் அப்படின்றது எவ்வளோ பெரிய கண் துடைப்பு அப்படின்றது. இது மட்டுமல்ல, 2024ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் நால் சே ஜல் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக பைப் கனெக்ஷன் மூலமாக தண்ணி கொடுப்போம் அப்படின்னு 2019 தேர்தல் அறிக்கையில் பிஜேபி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தா கிராமப்புறங்களில் 4 வீடுகளில் 3 வீடுகளில் பைப் கனெக்ஷன் இல்லை. நகர்ப்புறங்களில் பார்த்தா 3ல் 2 பங்கு வீடுகளில் பைப் கனெக்ஷன் இல்லை. இதை நான் சொல்லலை, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வெளியிட்ட டேட்டாவில் சொல்கிறாங்க. அடுத்ததாக ரோடு பக்கம் வந்தோம்னா அங்கேயும் பல ப்ராமிசஸ் வச்சுருந்தாங்க பாஜக 2019. புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவோம், தேசிய நெடுஞ்சாலைகளுடைய நீளத்தை அதிகரிப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் மக்கள் பாதுகாப்பாக
பயன்படுத்த முடியலை அப்படின்னா அந்த ரோடு இருந்து எதுக்கு? 2023ஆம் ஆண்டு FICCI ரிப்போர்ட் படி உலகத்திலேயே சாலை விபத்தினால அதிகமாக உயிரிழப்புகள் நடக்கிறதுல இந்தியா தான் முதல் இடம். இதே விஷயம் அப்படியே ரயில்வேக்கும் பொருந்தும். 2023 எக்கனாமிக் டைம்ஸில் வெளியில் வந்த ஒரு கட்டுரை, முதல்ல ட்ராக்கை கவனிங்க, அப்புறமா ட்ரெயின் விடலாம் அப்படின்னு நேரடியாக மோடி அரசை கலாச்சிருந்தாங்க. ரயில் பெட்டிகளை அதிகரிக்காமல் ஏகப்பட்ட டிக்கெட்டை விற்று வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய காசை பிடுங்கிறது, வந்தே பாரத் மாடர்ன் ட்ரெயின் விடுறோம் அப்படின்னு சொல்லி நல்லா ஓடிக்கிட்டு இருந்த ட்ரெயின்லாம் தாமதப்படுத்துறது, சிக்னலில் பிரச்சனை இருந்தது தெரிஞ்சு ஒரு 2 ட்ரெயின் மோதி பல உயிர் சேதம் ஏற்பட்டு நாடே பேச பொருளாக மாறின ஒரு விஷயம், அதுக்கு பொறுப்பேற்காமல் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறது அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருடங்களாக இந்த ரயில்வே துறை சாமானிய மக்களை ரொம்ப பாடாப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நிர்வாக ரீதியாக பாஜக அரசு எப்படி செயல்பட்டுருக்குன்னு பார்த்தா, ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு குழு அமைச்சு அந்த குழுவினுடைய அறிக்கை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கிட்ட இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா நாங்கள் ஊழலை ஒழிப்போம்னு ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய்க்கு மேலே எலக்டோரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு பாண்டுக்கு பின்னாடியும் ஒரு ரைடு இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆஃபர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அந்த எலக்டோரல் பாண்ட் தொடர்பாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு பத்திரிகையாளரும் குற்றம் சாட்டுறாங்க. நீதித்துறையில் சீர்திருத்தம் கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பதில் கூட உச்சநீதிமன்ற நீதிபதியோடையும் கொலிஜியத்தையோடையும் அதிகமாக முரண்பட்டுக்கிட்டு அதிகமாக மோதலில் ஈடுபட்ட ஒரு அரசாக பாஜக அரசு மட்டும்தான் இருக்குது. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் கொண்டுட்டு வருவோம்னு சொன்னாங்க. காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தி அவங்கள வீட்டு சிறையில் வச்சாங்க. ஜார்க்கண்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணாங்க. நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை பூதக்கண்ணாடி வச்சு தேடுற மாதிரி இருக்குது, அண்ணாமலை சொன்ன மாதிரி. இது மட்டும் இல்லை, கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன், கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா தங்களுடைய மாநில உரிமைக்காக டெல்லியில் போய் போராட்டம் பண்ணுற அளவுக்கு தான் இந்த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை பாஜக அரசு வச்சிருக்கு. பெண்கள் மேம்பாடுன்னு பார்த்தோம்னா பாஜக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ஒவ்வொரு 51 நிமிஷத்துக்கும் ஒரு பெண் குழந்தை வன்முறைக்கு ஆளாக்கப்படுறாங்க. இந்த செய்தியும் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய தரவுகள் சொல்லுது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் இந்தியா 127வது இடத்துல இருக்குது. இது 2019 112 இருந்துச்சு. தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரியே பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுக்காக பாஜக அரசை பாராட்டலாம். ஆனால் இந்த இடஒதுக்கீடு எப்போ அமல்படுத்தப்படும் அப்படின்றது ஒரு டைம் லைனாக இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ இது நடைமுறைக்கு வருமா அப்படின்ற சந்தேகம் பலரிடமும் எழுந்திருக்கு. கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் கீழே பாஜக சில விஷயங்களை உறுதியளிச்சிருந்தாங்க, அதை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ராமர் கோயிலை கட்டி முடித்தது, அனைத்து மதங்களுடைய வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்படும்னு சொன்ன இடத்துல சிறுபான்மையினர் மீது டார்கெட் அட்டாக் பண்ணுறது தொடர்பாக அமெரிக்காவே இந்தியாவுக்கு அட்வைஸ் பண்ணுற நிலவரத்தில் தான் இவங்களுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் இருக்குது. மொழி கலாச்சாரத்தை பாதுகாப்புன்னு தங்களுடைய வாக்குறுதியில் சொன்னாங்க. ஆனால் மற்ற மொழிகளை விட, தொன்மையான மொழிகளை விட சமஸ்கிருதத்துக்கு 22 மடங்கு இந்த பாஜக அரசு செலவு பண்ணியிருக்கிறாங்க. யோகாவை உலக அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் சபரிமலை விஷயத்தை சொன்ன மாதிரியே கூட்டு கேஸ்ன்னு இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் கனடாக்குள்ளே நுழைஞ்சு அங்கே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் ஆதரவாளர் ஒருத்தரை இந்தியா கொன்றுச்சு அப்படின்னு கனடா குற்றம் சாட்டுறாங்க. இது அமெரிக்காவும் உறுதி பண்ணியிருக்கு. இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. ஆனால் மோடி அரசு இதை மறுக்குது. அதே போல் சீனா, பாகிஸ்தான் எல்லை நாடுகள் கூட இந்தியாவுக்கு ஒரு சுமூகமான உறவு இல்லை. இப்போ அந்த லிஸ்ட்டில் மாலத்தீவும் சேர்ந்துருச்சு. ஐநாவில் நாங்கள் நிரந்தர உறுப்பினர் வாங்குவோம்னு சொன்னாங்க, அதுவும் இன்னும் பெண்டிங்லேயே தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்தா கடந்த 5 ஆண்டுகளில் பாஜக சொன்ன வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை. நிறைவேற்றின சில விஷயங்களும் பெரிய அளவுக்கு பயன் தரலை. பாஜகவினுடைய 10 ஆண்டுகள் ஆட்சி, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்கள், அவங்க செஞ்ச விஷயங்களுக்கெல்லாம் கன்சல்டேட் பண்ணி பார்த்தா ஒரு மார்க் கொடுக்கலாம். ஆனால் அந்த மார்க்கை கொடுத்தா ஒன்று சங்கின்னு சொல்லுவாங்க, இல்லை ஊப்பின்னு சொல்லுவாங்க, இல்லை லெஃப்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களே இந்த 10 ஆண்டு கூட வேணாம், 2009 to 2024 பாஜகவினுடைய ஆட்சியை 10க்கு ஒரு மார்க் கொடுக்கணுன்னா எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.